அண்ணன் இப்ப ஒர்க் ஆகுதுண்ணே. இப்ப காலையிலேருந்து நாங்க ஒர்க் பண்றோம். இப்ப காலையில கூட ஒருத்தங்களுக்கு ம் அ காசு எடுத்து பார்த்தோம். எடுக்குது. ரீசார்ஜும் பண்ணி பார்த்தோம், எடுக்குது. ஆனா இதுல வந்துண்ணே அக்கவுண்டுக்கு எப்படிண்ணே காசு மாத்துறது? அது வந்து எனக்கு புரிய மாட்டேங்குதுண்ணே அதுல. அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ட வச்சே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்ண்ணே. அது மாரி வேற அக்கவுண்ட்டுக்கு. உங்களுடைய அக்கவுண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா, நீங்க உங்க அக்கவுண்ட் உங்களோட ஆதார்ல கனெக்ட் ஆகணும். எத்தனை வங்கியா இருந்தாலும் இணைச்சுக்கலாம். அக்கவுண்ட் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அப்ரூவல் குடுத்துருவாங்க. வாலெட்ல ஒரு பணத்த நீங்க டைரக்ட்டா உங்க அக்கவுண்ட்டுக்கு எவ்வளோ அனுப்பணுமோ, அத டைப் பண்ணி அனுப்பிக்கலாம். அதுக்கான சார்ஜஸ் பிடிப்பாங்க. அதே மணி ட்ரான்ஸ்ஃபரா பண்றீங்க மத்தவங்களுக்கு அப்படின்னா, மணி ட்ரான்ஸ்ஃபர்ன்னு பாருங்க ஏபிஎஸ் சர்வீஸ்க்கு பக்கத்தாலேயே இருக்கும். அத டச் பண்ணி கஸ்டமருடைய ஃபோன் நம்பர் போட்டு, ஓடிபி போட்டு, அதன் பிறகு வந்து எங்களுடைய ஐஎஃப்எஸ் கோடு, அக்கவுண்ட் நம்பரு, அ அந்த ஹோல்டர் நேமு இதெல்லாம் போட்டு எவ்வளோ அமௌண்ட் அனுப்பணுமோ, அத டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா, அதுக்கான சார்ஜஸ் டீட்டெயில் காமிப்பாங்க கீழ. எவ்வளோலேருந்து எவ்வளோ அனுப்புனா, எவ்வளோ சார்ஜஸ் பிடிப்பாங்கன்னு சொல்லி. அத விட கூடுதலா நீங்க வந்து சர்வீஸ் சார்ஜ் வாங்கிக்கணும். நீங்க பிடித்த போக உங்களுக்கு லாபம் நிக்கும். அதில என்ன டவுட்னா, நீங்க சப்போர்ட் கிளிக் பண்ணுங்க. கம்பெனிக்கு டைரக்ட்டா கால் பண்ணீங்கன்னா, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.